புதுசாக கணக்கு பிள்ளை யாரோ புதுசாக வந்திருக்காங்களாண்டி. அவர் ரொம்ப கரால் பாட்டியான். சடக்குன்னு நம்ம நேரத்துக்கு போகலை, ஆப்சண்ட் போட்டுருவாடி. பிற வேலைக்கு போயும் பிரயோஜனம் இருக்காது. வேணும் நடங்கடி. ஆமாம் மனசாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். அது போக அவர் சரியான டென்ஷன் பார்ட்டியாங்க்கா. ஏக்கா கரெக்டான நேரத்தில் நம்ம வேலைக்கு போகலை, பிற வேலைக்கு போயும் பிரயோஜனம் இருக்காதுக்கா. ஆப்சண்ட் போட்டு வராங்க்கா, கண்ணா அப்படின்னான்னு பேசுவாராங்க்கா. சின்ன பொண்ணு, அதனால் வேகமாக நம்ம வேலைக்கு போயாகணும். சட்டுப்பட்டுன்னு நட, சரியா? அது சரிடி, நீ என்ன வேலைக்கு வர்ற, நல்லா சோத்து முட்டையை மட்டும் இந்த கையில் தூக்கிக்கிட்டு வேற ஒன்றையும் கொண்டு வரல. தட்டி எங்க, மம்பட்டி எங்க, ஒன்றும் காணோம். என்னடி வீசின கையும் வெறுங்கையுமா வந்திருக்கிற? அப்படி போடி வினோ, காலையிலேயே கஞ்சி குடிச்சு நடந்து வந்தது அப்போதே ஜீரணம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வெயில் வேற மண்டையை புழக்குது. இன்னைக்கு என்ன வேலை செய்யணும்னே தெரியல. அதையே மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு வேற வர்றேன். இது போக இவ வேற தட்டை தூக்கிட்டு வா, மம்பட்டி ஏற்றிக்கிட்டு வான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. வாடி போவோம். அது சரி, அன்னைக்கு அக்காவுக்கு ஃபோன் போட்டியா காலையில் எழுந்திரிச்சு? இன்னைக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லிச்சா, வரலன்னு சொல்லிச்சா, என்ன ஏது ஏதாவது தகவல் தெரிந்ததா வினோ அவர்களே? சின்ன பொண்ணு அவர்களே, காலையில் 9 மணி அளவில் எப்பொழுதும் நாம் சந்திக்கும் மரத்தடிக்கே வருவதாக தகவல் தெரிவித்தார்கள். வாருங்கள், நடந்து செல்வோம், ஒன்றாக வேலைக்கு செல்வோம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருச்சு, அவள் வருவாளா? என்ன சின்ன பொண்ணு, பாட்டு படிச்சு அக்கா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அக்காவை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இரு, அக்கா வரவும் நான் சொல்லித்தாரேன் பாரு. போடே, போய் சொல்லணும்னா சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? அக்கா வரல, அதனால பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். வினோ, இவன் யாருக்கு பயப்பட்டா அன்னைக்கு அக்காவுக்கு பயப்பட போறா? நீ வேற வினோ, அக்கா வரதான் பாருடி, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. ஏன் அன்னைக்கு அக்கா வந்துருச்சுடி. வாங்க அன்னைக்கு அக்கா. என்னக்கா இவ்வளோ நேரம்? நீங்க அப்போதையே வந்துட்டீங்களாம்மா? என்னம்மா செய்ய, விடிஞ்சதுலேருந்து வீட்டு வேலையெல்லாம் சட்டு புட்டுன்னு முடிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அன்னைக்கிலேயேக்கா, எதுக்கு இப்படி மூச்சு வாங்குற? கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுக்கா. அது வேற ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துட போகுது. அது எரும மாடே, என்னடி இப்படியெல்லாம் பேசுற? அபசகுணமா பேசாதடி. விடுமா சின்ன பொண்ணு, அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? வாய்க்கு வந்ததே எனத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பா. அவளை விடுமா. சரி வாங்க, நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்கள, வாங்க கிளம்புவோம். சரி அன்னைக்கிலேக்கா, உனக்காண்டி தான் காத்திருந்தோம். வாக்கா கிளம்புவோம். அது சரி அன்னைக்கிலேயேக்கா, எனக்கு ஒரு டவுட்டு, கொஞ்சம் கிளியர் பண்ணுறியா? என்ன சின்ன பொண்ணு உனக்கு டவுட் வந்துச்சு? சொல்லு அக்கா, சொல்கிறேன். அன்னைக்கிலேயேக்கா, நாங்கள் உன்னைய 100 நாள் வேலைக்கு தானே கூப்பிட்டோம். 100 நாளைக்கு காசி யாத்திரை எதுவும் போகிறோன்னு சொல்லிட்டு உன்னைய எதுவும் கூப்பிடலையே. என்னமோ காசி யாத்திரை போகிறது போல நீ என்னமோ இவ்வளோ தண்டிய கட்டப்பைய தூக்கிட்டு வந்திருக்கிற. சின்ன பொண்ணு, நேற்று நீங்கள் வந்து என்கிட்ட என்னடி சொன்னீங்க? ஏறி வேலைக்கு போனால் 4 விஷயத்த பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களடி. அந்த ஜாலியாக இருக்கிற டயத்தில் கொஞ்சம் போர் அடித்தா நம்ம சாப்பிட்றதுக்காண்டி கொஞ்சம் முறுக்கு, சீடை, அதிரசமுன்னு கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா லேசாக தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம படுத்து தூங்குறதுக்காண்டி ஒரு பெட்ஷீட்டும் ஒரு தலகாணியும் கொண்டு வந்திருக்கேன்டி. ஏக்கா, என்னால் முடியலக்கா. அன்னைக்கிலேயேக்கா, என்னால் முடியலக்கா. ஏக்கா, நம்ம போகிறது ஏரி வெட்டுற வேலைக்குக்கா. நீ என்னமோ ஏரிக்கரையில் பிக்னிக் போகிற மாதிரி இத்தாண்டிட்டு பைய தூக்கிட்டு வந்திருக்கியேக்கா. அடி அன்னைக்கிலேயேக்கா, இப்போத்தானடி முத வேலைக்கு வருது. அது முன்ன பின்ன அப்படி வேலைக்கு போயிருந்தா தானடி தெரிய போகுது. சும்மா அதை கேள்வி பண்ணாதீங்கடி. ஏம்மா, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதா? எதுக்கு இப்படி சின்ன பொண்ணு சிரிக்கிறா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அன்னைக்கிலேயேக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. வாங்க போய் பார்த்துக்கலாம். வேலைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. இங்கேயே பேசிகிட்டு இருந்தோம்னா அப்படியே டைம் போய்கிட்டே இருக்கும். நடங்க அன்னைக்கிலேயேக்கா, வேலைக்கு கிளம்பலாம். சரிம்மா வினோ. அன்னைக்கிலேயேக்கா, நம்மளும் மண்ணள்ளி கொண்டு போய் 10 தட்டு போட்டு வந்துட்டோம். இந்த சின்ன பொண்ணு பாருக்கா, இந்த வெட்டின இடத்துலையே அந்த மம்பட்டியை பிடிச்சிட்டு சும்மா எனத்தையே வெட்டுறது போல அப்படியே பாவலா காட்டிக்கிட்டே நிற்கிறாக்கா. என்ன மனசாக்கா, என்னை பற்றி ஏதோ பேசுறது போல இருக்குது. இரு, கொஞ்சம் நும்மந்து பேசுகிறேன். குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்குது. எப்பா அப்பா அப்பா அப்பா, எத்தனை தட்டுக்கு மண்ணள்ளி விடுறது. சே. என்ன மனசாக்கா, அன்னைக்கிலேயேக்கா காதில் என்னமோ குசு குசுன்னு பேசுனியே, இப்போ என்னன்னு சொல்லு பார்ப்போம். ஏ சின்ன பொண்ணு, நீ காலையிலேருந்து ஒரு கூட மண்ணைத்தான் அள்ளியிருக்க. ஆனால் ஊர் கதையை லாரி அளவுக்கு கொட்டி தீர்த்துருக்க பார்த்துக்கோ. அடியை வினோ, 100 நாள் வேலையை பற்றி நீ என்ன நினைக்கிற? கொஞ்சம் சொல்லு பார்ப்போம்.
100 நாள் வேலைன்னா என்ன? இந்த மாதிரி வாக்கா வரப்புக்கெல்லாம் வெட்டி கொஞ்சம் மரக்கண்டுகளை நட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் விடுறது, இதுதான் 100 நாள் வேலை. 100 நாள் வேலைன்னா நீ சொல்றது போலயும் இருக்கலாம்டி. ஆனா அதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கலாம். நல்ல உடலுக்கும் வாய்க்கும் 100 நாள் வேலைக்கு வந்தோம்னா நல்லா பயிற்சி கொடுக்கலாம் தெரியுமா? என்னடி இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குற? இது வரைக்கும் எனக்கு அது தெரியாம போச்சே. அது மட்டுமாடி, நான் பேச பேசத்தான் அன்னைக்கிளியக்கா முகத்துல சிரிப்பே வருது. இதுக்கே அரசாங்கம் எனக்கு ஸ்பெஷல் போனஸ் தரணும் பார்த்துக்கோ. என்னது ஸ்பெஷல் போனஸா? வினோ, சின்ன பொண்ணு சொல்றது உண்மைதாம்மா. அவ பேசுறத கேட்டு தான் நான் வீட்டு கஷ்டத்தெல்லாம் மறந்து பேசி சிரிச்சு உங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கிலேக்கா நம்ம எல்லாரும் இங்கே நின்று பேசி சிரிக்கிறத அந்த மேஸ்திரி மரத்தடியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு நம்மளையே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க்கா. ஏக்கா வாக்கா இன்னும் 2 கூட மண்ணி அள்ளி கொண்டு போய் போட்டு வரலாம். ஐயோ அன்னைக்கிலேக்கா வனசாக்கா, உங்கள் பின்னாடி மேஸ்திரி வந்து நிற்கிறாருக்கா. இந்தாம்மா சின்ன பொண்ணு, சட்டு சட்டுன்னு மண் அள்ளி போடுமா. வேலைக்கு வந்துட்டு நம்மளுக்கெல்லாம் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அக்காவுக்கு வந்து எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு நிமிஷம் கூட நான் நிற்கவே மாட்டேன் பார்த்துக்கோ. அன்னைக்கிளியக்கா தட்டை தலையிலேயே வச்சுக்கிட்டு மண்ணள்ளி போடுனா எப்படி அள்ளி போடுறது? தட்டை கீழே வை, அப்பதான் மண்ணள்ளி போட முடியும். சரிம்மா இந்தாம்மா அள்ளி போடுமாண்ணா. இந்தாம்மா அன்னைக்கிளி. ஐயோ இவர் எதுக்கு இப்போ கூப்பிட்றாருன்னு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். மேஸ்திரினே சொல்லுங்க. என்னம்மா அன்னைக்கிளி, உங்க குரூப்ல இருக்கிற இடத்துல மண்ணு கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. சிரிப்பு சத்தம் ஊரையே கூட்டுது. காலையில இருந்து என்ன வேலை தான் நடந்திருக்கு? அண்ணே மேஸ்திரி அண்ணே, அன்னைக்கிளியக்கா இன்னைக்கு தான் வேலைக்கு புதுசாக வந்திருக்காங்க. அவங்க மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குதா, அதனால நாங்கள் அவங்களுக்கு மனக்கவலை பயிற்சி கொடுத்து அவங்க மனசில் இருக்கிற கவலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எறிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால். என்னம்மா இந்த புள்ள லூஸ் ஆட்டம் பேசிக்கிட்டு இருக்கு? அம்மா தாய்களா, இது 100 நாள் வேலை திட்டம்மா, 100 நாள் பிக் பாஸ் இல்ல. அரட்டி அடிச்சது போதும், சீக்கிரமா அந்த வரப்பையெல்லாம் வெட்டி முடிங்க. அண்ணே, வரப்பை வெட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைண்ணே. இந்த வரப்பை வெட்டும்போது நடுவில் ஒரு பெரிய வேர் இருக்கு. அதை வெட்டினா மரத்துக்கு ஆகாதுன்னு இயற்கை ஆய்வாளர் அன்னைக்கிளியக்கா யோசிக்கிறாங்க. ஏமா இயற்கை ஆய்வாளரை மாதிரி மரத்தை காப்பாத்துறீங்களோ இல்லையோ, ஏன் வேலையை காலி பண்ணிடுவீங்க போலயே. ஏமா சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா, இன்னைக்கு ஆபீசர் வேற வருவாங்கம்மா. மேஸ்திரி அண்ணே, எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம் பார்த்துக்குங்க. சரிம்மா, என்ன வேலை பாக்குறீங்களோ இல்லையோ, வாய் மட்டும் நல்லா பேசுறீங்க. சட்டுப்புட்டுன்னு இந்த வேலையை முடிங்கம்மா, அடுத்த வேலையை தரேன் உங்களுக்கு. சரிங்க மேஸ்திரியனே, வேலையை பார்க்குறோம். என்னத்த வேலையை பாக்குறாங்களோ, வந்த இருந்து வாய் மட்டும்தான் வேலை பார்க்குது. இந்த அன்னைக்கிளியக்காவை வேலைக்கு கூப்பிட்டு வந்தது தப்பாக போச்சு. எப்போ பார்த்தாலும் மண்ணாளி போடு மண்ணாளி போடுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. எல்லாரும் அதுக்குள்ளேயும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இந்த அன்னைக்கிளியக்கா மண்ணாளி போட்டுக்கிட்டே இருக்குது. ச்சே, அன்னைக்கிளியக்கா அன்னைக்கிளியக்கா இங்கே பாரு, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நீ என்னடானா இன்னும் மண்ணாளி போடு மண்ணாளி போடுன்னு என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காக்கா. வாங்கக்கா மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம். எப்பா எவ்வளோ நேரமாக சாப்பிட வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் சாப்பிட வர மாட்டீங்க. எனக்கு ரொம்ப பயிற்சிருச்சு அன்னைக்கிலியக்கா. பூரி அவ்வளோ சூப்பராக இருக்குக்கா. பூரிக்கும் உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் எங்கள் அத்தை கைவண்ணமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க. ஏ சின்ன பொண்ணு, அந்த பூரியை நீ கொண்டு வந்து நீ ஒரு ஆளே அமுக்குன்னு அமுக்குறியே. எனக்கு 2 பூரி கொடுத்தா என்னம்மா? வனசாக்கா, உனக்கு இல்லாத பூரியாக்கா? எல்லாருக்கும் சேர்த்து தாக்கா பூரி கொண்டு வந்திருக்கேன். யாராருக்கு வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. வனசாக்கா, உன் புளியோதரையை நீ ஒரு ஆளே வயிற்றுக்குள்ளே அமைக்கிறாத, கொஞ்சம் எனக்கும் கொடு டேஸ்ட் பார்க்கறதுக்கு. எனக்கு மட்டும் புளியோதரை டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடுக்கல, உனக்கு இன்னைக்கு வயிற்றால போயிரும் பார்த்துக்கோ. ஏ சின்ன பொண்ணு, சாப்பிடும் போது என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? சைடு கப்பில் ஒன்னே மறந்துட்டேன் பாரு. அன்னைக்கிலியக்கா, நீ என்ன சாப்பாடுக்கா கொண்டு வந்திருக்க? என்ன இவளுக விதவிதமா சாப்பாடு கொண்டு வந்திருக்காளுக. இவளுகளை பார்த்தா 100 நாள் வேலைக்கு வந்தது போல இல்லையே தெரியலையே. என்னமோ பிக்னிக் போறது போல எல்லாம் வந்திருக்காளுக. முனியவக்கா, மைண்டு வயசுன்னு சத்தமா பேசிட்ட. உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுக்கா. நீ சாடுக்கு எங்களை பார்த்து ஆணு வாயை பொழந்த மாணிக்கு இருக்காத, அப்புறம் எங்களுக்கு வயிறு வலிச்சிடும் பார்த்துக்கோ. இவக்கா, நல்லா வேண்டதை கேட்டு வாங்கி சாப்பிடுக்கா.
உங்களுக்கெல்லாம் பத்தணும்னு சொல்லி தான் ஒரு பெரிய சட்டியில் குழம்பு அள்ளி ஊற்றிட்டு வந்திருக்கிறேன். என்னென்ன வேணுமோ எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரியாக்கா? சரி சரி அன்னைக்கிலேக்கா, அந்த அக்கா சாப்பிட்றது இருக்கட்டும், நீ என்னக்கா கொண்டு வந்திருக்க அதை சொல்லுக்கா. சின்ன பொண்ணு, நான் இன்னைக்கு காலையில் எங்கள் அத்தைக்கு 5-6 பாவக்காய் வதக்கினேன். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு இல்லையா, அதனால் 5-6 பாவக்காவை வதக்கி கொடுப்போன்னு சொல்லிட்டு 5-6 பாவக்காவை வதக்கினேன். அவங்களுக்கு இத்தனைக்கு கொடுத்துட்டு எனக்கு இத்தனை எடுத்துக்கிட்டு, அப்படியேவும் கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்துச்சு, அந்த கீரையும் இத்தனை வதக்கினதை எடுத்துக்கிட்டு, அப்புறம் மாமாவுக்காண்டி 2 கருவாடு துண்டு வதக்கினேன். அப்படியே எனக்கு 2 கருவாடு துண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கத்திரிக்காய் கூட்டு வச்சேன். அதுலேயும் இந்த பிடிக்கோண்டு எடுத்துக்கிட்டு அப்படியே முடிச்சோரை போட்டு கொண்டு வந்திருக்கேன்டி. இதுதானே என் சாப்பாடு. அன்னைக்கிலேயேக்கா, இப்போதான் புரியுது எனக்கு நீங்கள் ஏன் இப்படி பல்க்கு பார்ட்டியாக குண்டா இருக்கீங்கன்னு. மாமியாருக்கு வச்சது, புருஷனுக்கு வச்சது, பிள்ளைகளுக்கு வச்சதுன்னு எல்லாத்தையும் அள்ளி இப்படி ஒரு குண்டால அடிக்கிட்டு வந்தா பிறகு குண்டாகாமல் எப்படி இருப்பீங்க? அடி வினோ, என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? எல்லாரும் சேர்ந்து என் சாப்பாட்டை கண்ணு வச்சிடாதீங்க, பிறகு எனக்கு வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அன்னைக்கிலேக்கா, சரிக்கா பேச்ச நுப்பாட்டுக்கா, முக்கியமான விஷயத்துக்கு வருவான், சாப்பாடு கதையை விடுங்க. ஏ சின்ன பொண்ணு, அப்படியே கதையை மாற்றலாம் நினைக்காத. இந்த லெமன் சோரை கொஞ்சம் தரேன், 2 பூரியை கொண்டா. நாக்கில் எச்சி ஊறுது, நல்ல குருமா வாசம் கம கமன்னு வருது. எக்கா வாங்கிக்கக்கா, அந்தாக்கா உனக்கு இல்லாததா? ஆமாடி, யாராருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. மனசா, நான் வச்சிருக்கிற குழம்புல உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுமா. சாதமாக எடுத்துக்கம்மா. வெள்ளை சோறு ஒரு குண்டான் நிறையா கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்ன வேணுமோ எல்லாரும் நல்லா எடுத்து சாப்பிடுங்க. சரி அன்னைக்கிலேக்கா. முனியமாக்கா, பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவையும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு. அடியே வினோ, நீ என்னடி சாப்பாடு கொண்டு வந்திருக்க? அப்படியே சட்டிக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி சாப்பிட்டுட்டு இருக்க. சின்ன பொண்ணு, நான் ஒன்றும் ஸ்பெஷல் சாப்பாடுலாம் ஒன்றும் கொண்டு வரல. கொஞ்சம் பழைய சோறும் கத்திரிக்காய் கூட்டும் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் அள்ளி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அடியே, பழைய சொத்துக்கும் கத்திரிக்காய் கூட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அது போக இந்த அன்னைக்கிளியக்கா வேற கருவாடு வேற வதக்கி கொண்டு வந்திருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். கொஞ்சம் பழைய சோறு எனக்கும் கொஞ்சம் மிச்சம் மீதி வெயிடி. சரிடி சின்ன பொண்ணு, வைக்கிறேன். அன்னைக்கிளியக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருக்குல்ல. ஆமாடி, அதான் அந்த டீச்சர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ தானே புதுசாக கூட வீடு கட்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்போ? அன்னைக்கிளியக்கா, அந்த டீச்சரோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இருக்காருக்கா. இந்த டீச்சர் காலையில் வேலைக்கு போகவும் அந்த பொண்ணை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாரு வண்டியில் வச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கூட்டு கொண்டு போய் விட்டுறாருக்கா. இது தெரியாமல் பாவம் அந்த டீச்சரு காலையில் போகிறது 6 மணிக்கு தாக்கா வீட்டுக்கு வருது. அடி, அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலடி, நல்ல பையன் போலலாம் தெரியுது. அன்னைக்கிலேயேக்கா, இப்பெல்லாம் ஆள் முகத்தை வச்சு எதையும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிக்க முடியாதுக்கா. அந்த காலம் போலையாக்கா. அந்த காலத்தில் ஒரு ஆம்பளை ஆள் முன்னாடி போனால் நைட் நேரம்னா கூட அவங்க பின்னாடியே போனால் கூட பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்துடலாம்க்கா. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் போக முடியுமாக்கா சொல்லு? 6 மாதம் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லைக்கா. அதை விடுங்க, 60 வயசு கிளவிய கூட விட மாட்டுறானுங்க. காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குக்கா. என்னத்தக்கா சொல்ல? ஆமாம்மா மனசா, நீ சொல்கிறது உண்மைதான். இந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு கடைக்கு அனுப்ப கூட பயமாக இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் 1/2 மணி நேரம், அதாவது 2 கிலோமீட்டர் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. எந்த பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் பெற்றவங்களும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற கடைக்கு கூட பொம்பளை பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட மனசு அப்படியே பதறி போயிடுது பார்த்துக்கோ. அன்னைக்கிலேயேக்கா, அந்த காலத்துலலாம் பெற்றவங்களாக்கா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. நம்மளா ஸ்கூலுக்கு போவோம், நம்மளா வருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட போவோம், இல்லை அண்ணன் தம்பிகளோட போவோம், இல்லை தனியாக போனாலும் கூட பாதுகாப்பு இல்லாமல் நம்ம இருக்கமே அப்படிங்கிற ஒரு உணர்வே வராதுக்கா. அந்த அளவுக்கு நாடு இருந்துச்சு. இப்போ பாருங்கக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கக்கா. ஒரு நிமிஷம் தனியாக நடந்து போனால் கூட பதக்குன்னு இருக்குக்கா. இப்பெல்லாம் பிள்ளைகளை அப்படி விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியுமாக்கா? பிள்ளைகளை ஒரு நிமிஷம் காணோம்னா என்னமோ ஏதோனா அப்படியே மனசு பதறிடுது பார்த்துக்குங்க. சரி சரி வேகமாக சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட உட்காந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. மேஸ்திரி வந்தார்னா அதுக்கு வேற சத்தம் போடுவார்.
சரிம்மா சின்ன பொண்ணு. வீடியோ பார்க்கும் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆமாம் சொந்தங்களே, நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சொந்தங்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமாம் சொந்தங்களே, வழக்கம் போல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.